சாத்தான்குளத்தில் தந்தை மகன் உயிரிழந்த சம்பவம் குறித்து நீதிபதி பாரதிதாசன் மதுரை நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்திருக்கிறார். ஜெயராஜ், பென்னிக்ஸ் இருவரும் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் தான் தாக்கப்பட்டிருக்கின்றனர். கோவில்பட்டி கிளை சிறையில் தந்தையும் மகனும் தாக்கப்படவில்லை என்று நீதிபதி பாரதிதாசன் சாட்சியம் அளித்திருக்கிறார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு தொடர்பாக நீதிபதி பாரதிதாசன் சாட்சியம் அளித்திருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், என்ன விவரம்? தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த வணிகர்களான தந்தை மகன் ஜெயராஜ், பென்னிக்ஸ் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி காவல்துறை விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட நிலையில் விசாரணையின் போது காவல்துறைகள் தாக்கியதில் இருவரும் உயிரிழந்தனர். இதனையடுத்து தந்தை மகன் உயிரிழந்தது தொடர்பாக எழுந்த குற்றச்சாட்டின் கீழ் தொடரப்பட்ட வழக்கு சாத்தான்குளம் காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர், சார்பாய்வாளர் பாலகிருஷ்ணன், ரகுகிருஷ்ணன் உள்ளிட்ட 9 பேர் மீது சிபிஐ தரப்பில் முதற்கட்டமாக 2027 பக்கங்கள் குற்றப்பத்திரிகையும், இரண்டாவது கட்டமாக கூடுதலாக 400 பக்கம் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது. மதுரை மாவட்டம் முழுவதும் கூடுதல் நீதிமன்றத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த வழக்கானது நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் 104 சாட்சிகளில் இதுவரை 60க்கும் மேற்பட்ட சாட்சிகள் விசாரணை நடத்தப்பட்டு தொடர்ந்து சாட்சிகள் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணையானது மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி தமிழரசி முன்பாக இன்று விசாரணையால் மேற்கொள்ளப்பட்டது. அப்போது வழக்கை ஆரம்ப கட்டத்திலேயே விசாரணை செய்த கோவில்பட்டி மாஜிஸ்ட்ரேட் பாரதிதாசன் ஆஜராக சாட்சியளித்தார். அப்போது சாட்சியளித்த நீதிபதி பாரதிதாசன் குற்றம் சாட்டப்பட்ட சார்பு ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் தரப்பு வழக்கறிஞர் குறுக்கு விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது வழக்கறிஞர் உயிரிழந்த வணிகரான தந்தை மகன் இருவரும் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் வைத்து தாக்கியதாக உயிரிழந்ததில்லை எனவும், கோவில்பட்டி சிறையில் காவலர்கள் தாக்கியதால் உயிரிழந்ததாகவும் குறிப்பிட்டனர். இது குறித்து அப்போதைய சம்பவ இடத்தில் விசாரணை நடத்திய நீதிபதி பாரதிதாசன் இதை மறைக்கிறார் எனவும் குற்றம் சாட்டி குறுக்கு விசாரணையை செய்தனர். அப்போது சாட்சியளித்த நீதிபதி பாரதிதாசன் குற்றம் சாட்டப்பட்ட சார்பாய்வாளர் பாலகிருஷ்ணன் தரப்பாக வழக்கறிஞர் வாதத்தில் மறுப்பு தெரிவித்தார். மேலும் இந்த நீதிபதி பாரதிதாசன் சாட்சி அளிக்கையில் தந்தை மகன் இருவரும் காவல் நிலையத்தில் தான் தாக்கப்பட்டுள்ளனர், கோவில்பட்டி மத்திய சிறையில் தாக்கப்படவில்லை எனவும் மறுப்பு தெரிவித்தார். இந்த வழக்கு தொடர்பாக அடுத்த கட்ட விசாரணையானது ஒத்திவைத்து நீதிபதியானது தற்போது உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.